குட் மார்னிங். வெல்கம் டு டே 6 ஆஃப் மை நவம்பர் 30-day சேலஞ்ச். இன்றைக்கி வந்து நவம்பர் 6 அண்ட் Thursday மார்னிங். இன்றைக்கி ஏன் லேட்டாக எழுந்திரிச்சேன் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நான் காலேஜுக்கு லீவ் போட்டுட்டேன். நார்மலாக காலேஜ் போகிற டேஸ்லாம் எனக்கு 5:30க்கெலாம் முழிப்பே வராது, ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிப்பேன். பட் இன்றைக்கி டான்னு 5:30க்கு எந்திரிச்சிட்டேன். மறுபடியும் படுத்து தூங்கி லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஸோ எந்திரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணலாம், நம்ம வந்து சிலபஸை கரெக்டாக எக்ஸாமோட ஆர்டரில் எனக்கு செகண்ட் சிஏ இன்டர்னல்ஸ் வருது. ஸோ அந்த இன்டர்னல்ஸ் எந்த எக்ஸாம் ஆர்டரில் வருதோ, எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வருதோ அந்த சப்ஜெக்டில் இருக்க யூனிட் 2 யூனிட் எனக்கு போர்ஷன், யூனிட் 3 அண்ட் யூனிட் 4. ஸோ அந்த 2 யூனிட்டில் இருக்க டாபிக்ஸை நான் வந்து சப் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்பர் பண்ணி ஒரு சப் டாப்பிக்காக நோட் பண்ணிக்கலாம். ஸோ தட் எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் நான் என்னென்ன படிக்கணும்னு இருக்கும். ஸோ நான் ஒன்றா படிச்சுட்டு, ஓகே நான் இது படிச்சுட்டேன், இன்னும் இது இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அதை உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். ஸோ எந்த சப்ஜெக்ட், அதில் யூனிட் 3ல் இருக்க சப் டாபிக்ஸ், அதுக்கப்புறம் யூனிட் 4ல் இருக்க சப் டாபிக்ஸ், இப்படி எல்லாத்தையுமே எழுதிட்டு அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணி பின் பண்ணி வச்சுட்டேன். டைம் கன்சியூமிங்காக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இது எனக்கு கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு எக்ஸாம் டைமில் நான் பேனிக் ஆகாமல் ஒன்று எடுத்து, ஓகே இதை நான் படிச்சுட்டேன், இதை நான் படிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால அது ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டு, ஸோ அதை எடுத்து வச்சிட்டதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று நைட்டு ஒரு டாபிக் படிச்சுட்டே தூங்கிட்டேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டாபிக் தான் ஃபஸ்ட்டு நேற்று நைட்டு படித்தது எல்லாமே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த கான்செப்டோட கண்டினியூவேஷன் முடிகிற வரைக்கும் படித்தேன். ஸோ அந்த கான்செப்ட் மட்டும்தான் படித்தேன். அதுக்கப்புறம் சில லாஸ் வந்து ஆரம்பிச்சிது, அதோடு நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த கான்செப்ட் மட்டும் படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சும்மா அதை வந்து நோட்ஸும் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை மூடி வச்சுட்டு நான் போய் லன்ச் சாப்பிட ரெடி ஆகிட்டேன். லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாடி மேலே போய் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா க்ளவுடெல்லாம் வந்து டார்க் க்ளவுட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து தும்பிலாம் பறந்துட்டு இருந்துச்சு. ஸோ மழை பெய்ய போகுது அப்படி சொல்லி பார்த்துட்டு ஈவினிங் வரைக்கும் உட்காந்து நான் இத்தனை நாள் எந்த விலாகுமே எடிட் பண்ணல. டே 2க்கு அப்புறம் நான் எந்த விலாகுமே எடிட் பண்ணல. ஸோ நான் எடிட் பண்ண வேண்டிய எல்லா ஒர்க்கையுமே ஆஃப்டர்நூன் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ விலாகுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது தான் பெரிய வேலையே. ஸோ அந்த வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து எடிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டீ போட்டு குடிக்கலாம் ஈவினிங் அப்படின்னு சொல்லி ஒரு கப் ஆஃப் டீ போட்டு குடிச்சிட்டு மறுபடியும் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து உட்காந்துட்டு அக்கௌண்ட்ஸ் இப்போ படித்தேன். அக்கௌண்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஃபார்மேட் படிச்சிருப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு விலாகில் ஃபார்மேட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே ஃபார்மேட் தான். புதுசாக பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அதை பார்த்து கொஞ்சம் லைட்டாக மனசு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இது இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து மறுபடியும் புதுசாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கப்புறமா உட்காந்து படித்தேன். ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற மாதிரி இல்லை, அதை கொஞ்சம் ரீகால் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதை வந்து ரீகால் பண்ணி அந்த ஃபார்மேட் மட்டும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கான ஒரு அந்த ஃபார்மேட் வச்சு ஒரு சம் போடுற மாதிரி ஒரு யூடியூப் வீடியோ மட்டும் பார்த்துட்டு அக்கௌண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிட்டேன். இந்த சப்ஜெக்ட்டும் ஒரு தியரி சப்ஜெக்ட் தான். ஸோ இதையும் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயுமே கொஞ்சம் டாபிக்ஸ் படிக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு யூனிட் ஒரேடியாக முடிக்கிறேன் அப்படின்னு உட்காந்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் கொஞ்சம் டாபிக் கவர் பண்ணிகிட்டு இருந்தால் எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் எனக்கு டைம் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவர் பண்ணி வச்சா எனக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு சப்ஜெக்ட்டும் படிக்காமல் விட்ட மாதிரியும் இருக்காது. எல்லாத்துலேயுமே ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சமாக படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த சப்ஜெக்ட்டும் எடுத்து அதில் ஒரு டாபிக் கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டேன். அண்ட் வெளில போய் பார்த்தா நல்லா ஜோராக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஈவினிங்லாம் இவ்வளோ மழை இல்லை, நல்லா இருட்டிடுச்சு. நான் வந்து படிக்க உட்காரும்போது இருட்டாமல் இருந்துச்சு. நான் படித்து முடிச்சுட்டு நான் ரெண்டு சப்ஜெக்ட்டுமே படிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு தியரியும் படித்து முடிச்சுட்டு வெளில போகிறேன். இருட்டிட்டு நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மறுபடியும் படிக்கலாம் தான் பிளான் பண்ணேன். பட் மறுபடியும் படிக்க முடியல, எனக்கு வேலை வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இன்றைக்கி எனக்கு தோசை சுடுற டிபார்ட்மெண்ட்டில் என்ன போட்டதுனால நான் தோசைலாம் சுட்டு கொடுத்துட்டு நானும் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து படிக்கலை. பட் நைட்டு உட்காந்து இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதோடு இந்த டேவை முடிக்கிறேன். டே 6 ஓவர். டே 7ல் பார்க்கலாம். அது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாமா, பாய்.